அடிபணிகிறேன் தலைமை தந்தையே, அடிபணிகிறேன் தலைமை தந்தையே. காப்பவனில்லம் சகலமும் அழகு, காப்பவன் பரவல் வளைந்து நடப்பது. அருவியானது நிலைத்து ஆடுது, காத்திடும் மனமே தெய்வீகமாகுமே. அடிபணிகிறேன் தலைமை தந்தையே, அடிபணிகிறேன் தலைமை தந்தையே. தொடர்ந்து பாடிடும் பக்தனின் மனது படர்ந்து விரிந்தது, ஆடி மகிழ்ந்தது. தொடர்ந்து நடப்பது அளவில்லாதது, காத்திடும் மனமே தெய்வீகமாகுமே. அடிபணிகிறேன் தலைமை தந்தையே, அடிபணிகிறேன் தலைமை தந்தையே. ஆதார பிராணன் பிரபஞ்ச நாயகன், பிராணனின் நிலைமை இமைத்தல் போன்றது. பிராணனுக்குணவு இசையில் மகிழ்வது, காத்திடும் மனமே தெய்வீகமாகுமே. அடிபணிகிறேன் தலைமை தந்தையே, அடிபணிகிறேன் தலைமை தந்தையே. வாகனம் விடுத்தல் அழகிய புதுமை, கொடிய கருவியோ வேதத்தில் தெளிதல். குருவின் அருளோ இசையில் மகிழ்வது, காத்திடும் மனமே தெய்வீகமாகுமே. அடிபணிகிறேன் தலைமை தந்தையே, அடிபணிகிறேன் தலைமை தந்தையே. மூன்றென உரைத்தல் தெய்வீக ரகசியம், மூன்றின் முதன்மை சிறப்புடை உடல்தான். மூன்றினை வணங்கல் அறிவுக்கு அழகு, காத்திடும் மனமே தெய்வீகமாகுமே. அடிபணிகிறேன் தலைமை தந்தையே, அடிபணிகிறேன் தலைமை தந்தையே. நடித்தலின் சிறப்பு நடிப்பதை உணர்தல், பூமியின் அழகு புரிந்து வாழ்வது, மாறிடும் தோற்றம்
மனமே தெய்வீகமாகுமே. அடிபணிகிறேன் தலைமை தந்தையே, அடிபணிகிறேன் தலைமை தந்தையே. கள்ளத்தனமோ அழகிய புதுமை, கள்ளத்தில் முதன்மை அறியாத அழகு. கள்ளத்தன புலி பதுங்கி பாய்ந்திடும், காப்பவன் மனமே தெய்வீகமாகுமே. அடிபணிகிறேன் தலைமை தந்தையே, அடிபணிகிறேன் தலைமை தந்தையே. மதிப்பு மிகுந்தவர் சிந்திக்க துணிவர், இசையில் மூழ்குதல் சாதுவின் பண்பு. இசைக்கு அழகு உணர்ந்து மகிழ்வது, காப்பவன் மனமே தெய்வீகமாகுமே. அடிபணிகிறேன் தலைமை தந்தையே, அடிபணிகிறேன் தலைமை தந்தையே. நான் இன்றி போவதே நன்றி உணர்வு என்பதை விரிவாகவும் தெளிவாகவும் நம்ம எல்லாருக்கும் புரியும்படியும் 16 தலைப்புகள்ல கொடுத்திருக்காரு. என் பிரச்சனைகள் இவை அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு பட்டியல் போட்டுட்டு இந்த புக்கை படிக்க தொடங்குனீங்கன்னா, இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்கும் போது உங்க பிரச்சனைக்கான தீர்வும் தெளிவான சிந்தனையும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த புற அடையாளங்களை வச்சு நம்மளே பத்தி தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா கிடையாது. அதுக்கு ஒரு சரியான வழிகாட்டுதல் தேவை. அப்படி ஒரு வழிகாட்டும் புத்தகம் தான் நீதான் கடவுள், நம்ம சிவயோகி ஐயா எழுதின புத்தகம். இதோட இன்னொரு சிறப்பு பாத்தீங்கன்னா, சிவயோகி ஐயா இதுல தன்னோட கருத்துக்களை புகுத்தாம திருவள்ளுவர் கூற வந்ததையும் திருக்குறளோட தன்மையையும் அதோட ஆழத்தையும் நமக்கு முழுமையா கொடுத்திருக்காரு. தமிழ் உணர்வுள்ள மனிதர்களால் உருவான மொழி. தமிழ் மொழியை நம்மை பிறக்க வைத்த கடவுளுக்கு நன்றி சொல்வோம். இந்த புத்தகத்தை படிக்கும்போது உணர்வோட படிங்க. மனிதன் முழுமை அடைவதற்கு ஒரு நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது திருக்குறள். அது மிகையாகாது. மனித நாகரிகத்தின் உச்சம். நன்றி, வணக்கம். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.